பேசலாமா? நான் இப்போ பேசலாம்ல. ஓகே, வெரி குட். புகையிலை பொருட்கள்னு சொல்லக்கூடியது சில பொருட்கள் இருக்குது. அது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இந்த சிகரெட்டுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், பான் பிராக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ மோஸ்ட்டாக அந்த விழிப்புணர்வு நடத்துறதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலில் காலேஜில் இருக்க சில பசங்க நான் நிறையா பார்க்குறேன், வச்சுட்டு கிளாஸ்லேயே உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ஆனால் நாளைக்கு பெரிய ஒரு கவலையை உருவாக்க போகிறது. அதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு நடத்துகிறோம். பெரும்பாலும் இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த லங்ஸ் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, அட் தி சேம் டைம் நல்ல பசங்க தான், நல்ல பையன் தான் அந்த பையன். பட் வாட் ஹேப்பன், இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் வந்து அவருக்கு யாரோ ஒருத்தவங்க, நான் சொன்னேன்ல அந்த ஒரு பான் பிராக்மா ஒரு பொருளான வந்து பழக்கியிருக்காங்க. அப்போ அவர் வந்து அதை எடுத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ தான் ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகி ஒரு வயசு குழந்தை இருக்குது. நான் போய் பார்க்குறேன் அந்த பையனை, என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹெட்லாம் சேவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் ரொம்ப அழகாக இருப்பார், ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஹெட்டெல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க. அவர் நல்லா பயங்கரமாக இருந்தவர் ரொம்ப ஒல்லியாக போயிட்டார். ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த பொருளையும் என்னால் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் விட முடியலை. அதே சமயத்தில் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பழக்கி விட்டானே, அவன் மேலே எனக்கு திரும்ப திரும்ப கோவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னார். அன்னைக்கே யாராவது வந்து எங்ககிட்ட இந்த பொருள்னால இவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் இதை தொற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு. உங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த நிலைமை யாருக்குமே வந்துருக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு வந்த நிலைமை, அதனால எனக்கு கூலி பதனம்னு சொல்லிட்டு இருக்கட்டும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம உடம்புக்குள்ள போகும்போது டக்குன்னு நம்ம உடம்பு ரியாக்ட் பண்ணணும். இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், என்ன பண்ணும், உடம்பு டேஸ்ட் பண்ணும், அதை வளர்த்து கொண்டு போவோம், செரிமானம் பண்ணும், அதுக்கப்புறம் அவுட் ஆக்கிரும். அட் த சேம் டைம் அதே மாதிரி தான் புகையிலையும். நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த நரம்பு முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்வேறு நியூரான்ஸு ஒன்றா சேர்ற இடம், அங்கேருந்து தகவலை பாஸ் பண்ணும், இங்கே உடம்புல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நீங்கள் டொபாக்கோ எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அட்ரினலைன்னு சொல்லி ஒரு ஹார்மோன் சுரக்கும். அது அட்ரினலைன்றது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, சடனாக ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அடிச்சு தெரிச்சு ஓடுவீங்களா? ஆமாம், அப்படிதான் தம்பி. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் லாங் ஜம்ப் பண்ணிடுவாரு, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடுவாரு. எப்படி அது உடனே வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வேகமாக செயல்படும் போது ஒரு சின்ன சந்தோஷம் வரும். அது ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ தாண்டி வந்துட்டியே அப்படின்னு சொல்லி. நீங்களாம் ஆணுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படிப்பீங்க. ஆனால் ஆணுக்கு அவங்களுக்கு அந்த ஃபைனல் நாள் எப்படி இருக்கும்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த உலகத்திலே இல்லாத சந்தோஷம் அன்னைக்கு இருக்கு. ஏன்னா எப்பா எத்தனை எக்ஸாமு, எத்தனை சூப்பர்வைசரு, இந்த சூப்பர்வைசர்லேருந்து நம்ம ஏதாவது காப்பி போடணும்னா எத்தனை தடவை டிவி பார்க்குறது, அவர் எத்தனை தடவை நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணிட்டேனே, கடந்து வந்துட்டேனே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி தான் உங்கள் உடம்பும் சந்தோஷத்தை உருவாக்கும். எப்பா எவ்வளோ மோசமான பொருள் எனக்கு உள்ளே போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் சமாளித்து வெளியே வந்துட்டேனே வரக்கூடிய அந்த சந்தோஷம் தான். இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி கிடைக்கணும்னா, நல்லபடியாக படித்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி நீங்கள் வெளியே வந்து கிடைக்கணும். இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் போய் ஏதாவது ஒரு கேமில் விளாண்டு, ஹேண்ட்பாலோ ஃபுட்பாலோ வாலிபாலோ ஏதாவது விளாண்டுட்டு அங்கே உங்களோட ஆப்போனன்ட் டீமை தோக்கடிச்சதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய சந்தோஷம். இப்படி பொய்யா நம்மளா எப்போ பார்த்தாலும் உருவாக்கிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா நேரமும் நம்ம மனசை நம்ம ஏமாற்ற முடியுமா? அப்படி எல்லா நேரமும் ஏமாற்ற முடியுமா? முடியாது. அப்போ அந்த உடம்பு என்ன பண்ணும், ஒரு லெவலுக்கு மேலே அட்ரினலைன் நாம கண்டினியூஸாக சுரந்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ இவருக்கு உடம்புக்கும் மனசுக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு இந்த ஹார்மோன் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சுரந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய உடல்நிலை கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டுரும். தூக்கமின்மை வரும். ஏன்னா